வணக்கம், நான் உங்க அப்ஜித். எல்லாத்தையும் திருடி பழக்கப்பட்ட இந்த திருட்டு திமுக கூட்டம் இப்ப மக்களுடைய போராட்டங்களையும் திருட ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் பெருமை தேடக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதைத்தான் இவர்கள் இந்திய எதிர்ப்பு காலம் முதற்கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மக்களும் மாணவர்களும் முன்னெடுத்தாங்க. அதுக்கு கீழே லேபிள் ஒட்டிக்கிட்டு திராவிடம் தான் இதை செஞ்சுச்சுன்னு சொல்லி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. சரி, அப்ப இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி கிடையாது, இந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் கிடையாது, செய்தி ஊடகங்கள் என்னத்தை சொல்றாங்களோ அதைத்தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மக்களை ஏமாத்தி இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. எல்லார் கையிலும் சமூக வலைதளங்கள் இருக்குது. உடனுக்குடனே என்ன ஏதுன்றது தட்டி பார்த்துட முடியும். இருந்தாலும் கூட இப்பயும் இந்த திருட்டுத்தனத்தை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பண்ணுறாங்கன்னா இந்த கடந்த 50 ஆண்டு வரலாற்றில் இவங்க எவ்வளோ திருட்டுத்தனத்தை பண்ணி இந்த ஆட்சியை தக்க வச்சிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நேற்றைய தினம் மதுரையில் மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அரிட்டாப்பட்டி அதை சுற்றிக்கூடிய கிராம பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது அப்படின்றதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மேலூர்லேருந்து மதுரை வரைக்கும் மக்கள் ஊர்வலமாக அந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராகவும் இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும் முழக்கங்களை போட்டுக்கொண்டே நடந்து வந்திருக்காங்க. அப்போ அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை எப்படியாவது முதல்ல தடுத்துடணும், இவங்களை மதுரைக்குள்ளே வரக்கூடாது, எப்படியாச்சும் வெளியே வச்சு தடுத்தணுன்றதுக்காக இந்த திமுக அரசும் இந்த ஏவல் துறையும் எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுடைய புரட்சியை இந்த அதிகார வர்க்கம் தடுக்க முடியுமா? அவங்களும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பேரிகார்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு முன்னேறி மதுரைக்குள்ள வந்துட்டாங்க. சரி, மதுரைக்குள்ள வந்தோடனே இவங்களை எப்படி தடுக்கிறது? பேச்சுவார்த்தை தான் நடத்தி ஆகணும், இவங்களெல்லாம் ஒன்றும் மிரட்ட முடியாது அப்படின்றத உணர்ந்த இந்த அதிகார வர்க்கம் தமுக்க மைதானத்தில் வச்சு அந்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை வைத்து பேசுறாங்க. அதன் பிறகு இவங்க பல வாக்குறுதிகளை கொடுத்ததும், சரிங்க இப்போதைக்கு இந்த வாக்குறுதிகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் 20ஆம் தேதிக்கு மேலே மீண்டும் எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோடு அங்கு வந்த மக்களும் விவசாயிகளும் கலைந்து போயிருக்காங்க. இந்த போராட்டம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் பேசு பொருளாச்சு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த போராடிய மேலூர் பகுதியை சார்ந்த மக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. தொடக்கத்தில் எப்படியாச்சும் இதை தடுத்துடலாம், வெளியே தெரிய விடாம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்ச அந்த திமுக அரசு அவங்களுடைய திட்டத்தில், அதாவது அந்த பிளான் ஏல தோல்வி அடைஞ்ச பிறகு இப்போ பிளான் பியை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் இவங்க வழக்கமாக பண்ணுறதாச்சே. ஒன்று போராட்டத்தை முடக்க பார்ப்பாங்க, முடக்க முடியலையா அந்த போராட்டத்தில் நாங்களும் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அதில் கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரியான வேலைகளை செய்வாங்க. இந்த வேலையை ஆளாக ஓடி வந்து செஞ்சிருக்கிறது யாருன்னா நம்ம எம்பி வெங்கடேசன் தான். அவர் பேசியதாக ஜூனியர் விகடனில் ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என 1 மாதத்திற்கு முன்பே ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு தெரிவித்திருந்தேன். இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் முழக்கமாக அது மாறி உள்ளது. மண்ணையும் மக்களையும் காக்கும் நோக்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் 20 கிலோமீட்டருக்கு மேல் நடந்தே வந்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மோடி அரசு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை மேலூர் மதுரை மக்களாகிய எங்கள் போராட்டம் தொடரும். மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன். மக்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது வெங்கடேசன் அவர்கள் எங்க இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. இப்போ அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்தோடனே அதில் தன்னையும் இணைத்து கொண்டு வெக்கமில்லாமல் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறார் நம்ம எம்பி வெங்கடேசன் அவர்கள். மக்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்க, அதிகாரமற்ற மக்கள் போராடுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு எம்பி நானும் தெருவில் இறங்கி போராடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுவதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது புரியல. மக்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதற்காகவும் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் இங்கே செயல்படுத்தாமல் இருப்பதற்காகவும் தான் மக்கள் திமுகவுக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் உங்களுக்கும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிறகும் கூட மக்கள் தெருவில் இறங்கி தான் போராடணும்னா நீங்க எதுக்கு எம்பியா இருக்கீங்க? இத்தனை எம்பிக்கள், 40 எம்பிக்கள் எதுக்கு? இந்த எம்எல்ஏக்கள் எதற்கு? திமுக அரசாங்கம் எதற்கு அப்படின்னு தான் இந்த மக்கள் கேட்கிறாங்க. அந்த போராட்டத்தில் நடந்து வந்த பெண்மணிகள் சொல்றாங்க, திமுக கொடுத்த வாக்குறுதி மீது எங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லைன்னு. அதை நீங்களே பாருங்க. தமிழக அரசு உறுதி கொடுத்தாங்கல்ல, அந்த உறுதி உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கலையா? நம்பிக்கை இல்ல. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு எங்களுக்கு எதுவுமே பண்ண வேணாம். அந்த திட்டத்தை கைவிட்டாலே எங்களுக்கு போராட்டம் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி. அந்த திட்டத்தை கைவிடணும். திட்டத்தை கைவிட்டாங்கன்னா நாங்க நிப்பாட்டுவோம், போராட்டத்தை நிப்பாட்டுவோம். உயிர்கள் முடிக்கணும். இதனால உங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிப்பு ஏற்படுது, அது ஒரு பிரச்சனை இல்லையா? பாதிக்கப்படும் சார், பாதிக்கப்பட்டாலும் நாங்க உயிர் உள்ளவரை போராடுவோம். அந்த மேலூர் மக்களுடைய போராட்டம் என்பது ஏதோ பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து மட்டும் கிடையாது. இங்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசை எதிர்த்தும் அதன் கூட்டணி கட்சிகளை எதிர்த்தும் உங்களையும் எதிர்த்து தான் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது புரியாம அவங்களோட போய் ஒட்டிக்கிட்டு பெருமை தேடணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இந்த வெங்கடேசன் அவர்கள் முதல் முறையாக எம்பி அல்ல, 2வது முறையாக மதுரையில் எம்பியா இருக்காரு. அதிமுகவுடைய ஆட்சி அந்த இறுதி கட்டத்தில் இவர் எம்பி ஆயிட்டார். அப்ப இவருக்குலாம் தெரியாதா அங்க டங்ஸ்டன் இருப்பதற்கான
ஆய்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு, அப்படி ஆய்வில் உறுதி செஞ்சுட்டாங்கன்னா அதை எடுக்கிறதுக்கான வேலையை அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஏலம்லாம் விட்டுருக்காங்க, ஏலம் விட்டு தனியார் நிறுவனம் அந்த ஏலத்தை எடுத்திருக்கு. அதை எடுத்து போய் அங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த மக்கள் கொந்தளித்து போராடிய பிறகுதான் வெங்கடேசன் அவர்களுக்கு தெரியுமா? அதற்கு முன்னாடி ஒரு எம்பியாக இருக்கவருக்கு இது கூடவா தெரியாது? சாதாரண மக்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவங்க வந்து எங்கள் மண்ணில் வந்து கல்லை ஊண்டும் போது தாங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, என்ன மாதிரி ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஏலங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியாதா? இது என்னங்க உலகமாக நடிப்பா இருக்கு? உலகப்புறாடு 9 ரூபா நோட்டாவில் இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாடு அரசு, அதாவது இந்த திமுக அரசு டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க. உண்மையிலே டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது அப்படின்றதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அங்கே அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, எனவே மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது உங்களுடைய எண்ணமாக இருந்தால் அந்த ஆய்வு நடத்தும் போதே நீங்கள் எதிர்த்துக்கணும்ல. அப்போ நீங்கள் எதிர்க்கட்சியாக தானே இருந்தீங்க, அந்த ஆய்வு நடந்திருக்கும் போதே எதிர்த்துருக்கணும். அப்பயே வந்து வெங்கடேசன் அவர்கள் எம்பி ஆகிட்டார், அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அல்லது அந்த ஏலம் நடக்கும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஏலம் நடந்து அதை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்தாங்கல்ல, அப்போ அது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அவன் போய் அங்கே கல்லை ஊண்டும் போது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு தான் உங்களுக்கு சூடு சொரணை வந்து நாங்களும் எதிர்க்கிறோன்னு சொல்லுவீங்கன்னா இது வந்து ஒரு நாடகம் தானே, ஒரு ஏமாற்று வேலை தானே. மக்கள்கிட்ட அப்படி நூல் விட்டு பார்க்குறது, எதிர்க்கிறானான்னு பார்ப்போம், எதிர்த்தா நம்மளும் சேர்ந்து எதிர்த்துருவோம், எதிர்க்கலையா சுரண்டி நம்மளும் தின்றுவோம் அப்படின்ற மாதிரி தானே உங்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போ மக்கள் போராடம் தானே, மக்களாகிய நாங்கள் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஒட்டிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணி தான் மக்களை முட்டாளாக்கி மீண்டும் மீண்டும் இவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த எம்பி வெங்கடேசன் அவர்கள் எப்படி ஃபேமஸ் ஆகிறாரு? முத கீழடியை பற்றி பேசி தான் அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. என்னமோ இவரே போய் மண்ணை தோண்டி அள்ளி போட்டு கீழடி நாகத்தை கண்டுபிடிச்சது மாதிரி ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் இவர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த திராவிட ஊடகங்கள் இவரை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த கீழடி நாகரிகத்துக்கு, தமிழர்களுடைய நாகரிகத்துக்கு திராவிட லேபிளை ஒட்டினது தான் மிச்சம். அதே மாதிரி தான் இப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தில் இவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்படியே போய் மக்களோட இருக்கேன்னு சொல்லி ஒட்டி கடைசியில் இதுக்கு திமுகவினுடைய லேபிளை ஒட்டுவதற்கு இப்போ இவரை வந்து நியமிச்சிருக்கு இந்த திமுக அரசு. அதைத்தான் இவர் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா மதுரையில் மக்கள் அங்கே வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை எதிர்த்து இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆளுநரை எதிர்க்கிறோம், ஆளுநரை கண்டிக்கிறோம், தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்றுக்கும் உதவாத பிரச்சனைகளுக்காக இங்கே போராடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வழக்குக்கு, அதுக்கு அந்த மாணவிக்கு ஆதரவாக அந்த அயோக்கியர்களை கண்டித்து நடக்கக்கூடிய எந்த விதமான போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது. இங்கு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு போராடக்கூடிய எந்த ஒரு போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது. ஒன்றுக்கும் உதவாத ஆளுநரை எதிர்த்து நீங்கள் போராடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருது. நீங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எதை மடைமாற்றுவதற்கு இந்த வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி மக்களுடைய எல்லா பிரச்சனையும் மடைமாட்டி விட்டு என்னமோ நீங்கள் மட்டும்தான் அந்த நாட்டுக்காக போராடுற மாதிரி காமிச்சுக்கிட்டு மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாளாக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு இந்த மக்களுக்கு எதிரான திட்டத்தையே நீங்கள் செயல்படுத்துவீங்க அப்படின்னா எதற்காக மீண்டும் உங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? 1க்கு 2 முறை மதுரையில் வந்து வெங்கடேசன் அவர்கள் எம்பி ஆயிட்டார். இருந்தாலும் நாசகர திட்டங்கள் மதுரையில் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. மீண்டும் இவரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, மீண்டும் இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருது, இந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருதுன்னா கண்டிப்பாக இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தினுடைய வேலைகள் அங்கே நடக்கும், மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இவர்கள் இங்கே அமைச்சராக அதிகாரத்தில் இருக்கும் போது அதுக்கு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு, அதுக்கு ஏலம் விடப்பட்டுச்சு, ஏலத்தை எடுத்தாங்க. இனி இவங்க மீண்டும் ஆட்சியருக்கு வந்தால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க. இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோட வந்து நின்றுக்கு இருக்காங்க, உங்களுக்காக குரல் கொடுக்குறாங்கன்னு நினச்சி இவங்களை நம்பினீங்கன்னா எப்படி நம்ம திருடனை விரட்டிட்டு போகும்போது திருடன் கத்திக்கிட்டு முன்னாடி ஓடுவான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க நாங்களே எதிர்க்க முன்னாடி எடுத்து ஓடிக்கிட்டே அந்த திட்டத்தை செயல்படுத்தி விட்டுருவாங்க. இறுதியில் பாதிக்கப்பட போவது மக்களாகிய நாம் தான். எனவே இந்த திருட்டு கூட்டத்திடம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் மக்களிடம் நான் கேட்டுக்கிறேன். இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.